ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்குது ஃபைவ் பாட்காஸ்ட். நான் உங்க வாசகன் பேசிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த லாஸ்ட்ல ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டரோட முதல் சாப்டரோட பேர் என்ன அப்படின்னா, நற்செய்தியா துர்ச்செய்தியா? என்னப்பா செம்ம ட்விஸ்டா இருக்கு. அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறதெல்லாம் எனக்கு தெரியுது. ஏன்னா அப்போ லோகா கையில வச்சிருந்த ராஜேந்திர சோழன், அதாவது மதுராந்தகன் என்ன சொல்றான் அப்படின்னா, அம்மான்னு சொல்லி லோகாவை பார்த்து சொல்லிடுறான் இல்லையா? அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே கலீர்னு ஒரு சிரிப்பு வந்துடுது. ஆனா லோகாவை தவிர லோகாவுக்கு அது ஒரு புது உணர்வு. இவர் 5 ஆண்டு காலங்கள்ல பழுவூர் அரண்மனையில இவ்வளவு சந்தோஷம் இருந்து யாருமே பார்த்தது இல்லை. ஆனா அன்னைக்கு இது நடந்தது. இவ்வளவு சந்தோஷம் எப்படி? ஏன்னா யாருமே இது வரைக்கும் 5 ஆண்டுகளா சிரிக்காம இருந்த சின்ன பழுவேட்டையரே அன்னைக்கு சிரிச்சிட்டாருன்னா, அந்த நிகழ்வு ஒரே கெக்களிப்பான கெக்களிப்புனா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு மாதிரி மனம் விட்டு சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு முகந்த ஒரு இடமா மாறிடுச்சு. லோகாக்கு அது ஒரு மாதிரி தாய்மை உணர்வை கொடுத்துருக்கணும். அதனால அவ எதுவுமே சொல்லல. ஒரு மாதிரி காமா அப்படியே சிரிச்சுட்டு புன்முறோட வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே நிக்கிறா. இப்ப மேற்கொண்டு என்ன பேசுறாருன்னா, இவர் பேசுறாரு. யாரு? இப்ப சின்ன பழுவேட்டை, பாத்தியாமா வானதி, உனக்கு அருமையான மகன் கிடைச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் தான் பெத்தேனே ஒரு மூத்த மக. இந்த சவுண்ட்ஜி ரெயின்போ காலனியில அவங்க அப்பா அந்த பையனை திட்டுவார்ல, ஹீரோவை, அந்த மாதிரி எப்ப பாரு எங்க போனாலும் அவர் மூத்த மகள் மேலேயே அவருடைய எண்ணம் வட்டமிட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு ஓரக்கண்ணால அப்படியே கேட்டுக்கிட்டே பாக்குறா குந்தவை. இவருக்கு ஏன் இந்த மனுஷனுக்கு இவ்வளவு துவேஷம்? காரணம் என்னன்னா, அவளாலதான் இந்த சோழ மக்கள்லாம் திட்டுறாங்கன்னு அவளுக்கு தெரியல. அவளை அந்த காரணத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதை பேசி இவரை சரி பண்ணுன்றக்கா இவளும் பேச்சு கொடுக்குறான். என்ன பாட்டா பேசுறீங்க? அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதா, உனக்கு தெரியாதுமா. அவளை போய் நான் நம்பி எங்களுக்கும் உங்களுக்கும் அதாவது பழுவேட்டர்களுக்கும் சோழர்களுக்கும் நல்ல உறவு ஏற்படணுன்றக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன். கடைசியில் அவன் என் கழுத்தை இப்படி அறுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாரு, இன்னைக்கு அவ என்னோட எதிரி கூட்டத்தில் தெரிஞ்சே போய் உட்கார்ந்துருக்கான். இந்த பொண்ணை நல்ல முறையில் கட்டி கொடுக்கலான்னு பார்த்தா இந்த தினம் தினம் என் வாழ்க்கையில இருள் தான் சூழ்ந்துகிட்டு இருக்கு. சூழ்ச்சியும் அதிர்ஷ்டம் இல்லாத தன்மையும் என் வாழ்க்கை இன்னும் இருளாக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இறுக்கமா பேசுறாரு. உடனே இவளுக்கு தோணிருச்சு, ஓகே, இந்த மனுஷன் ஏதோ ஒன்று யோகிச்சுக்கிட்டு இவரே தப்பு பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண அலையில சுத்திட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஸோ இவ பேசுறான், என்ன பாட்டா பேசுறீங்க, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, அப்படிலாம் யாருமே சொல்லலையே, உங்களை யார் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிறப்போ, யாருமா சொல்லணும், இந்த சோழ மக்கள் அவ்வளோ விஷயங்கள் சொல்றாங்க, உனக்கு என்ன தெரியும்? இந்த பாட்டனை நீ தான் பெரிய மனசு பண்ணி நீ என்கிட்ட பேசிடுவ. ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த எண்ணம் இருக்காது இல்லையா? இவ்வளவு நாள் சோழர்கள் என்னை கண்டுக்கவே இல்லை. காரணம், நாங்க பண்ண காரியம் அப்படி ராஜ துரோகம் பண்ணியிருக்கோம். அது இல்லாம பாண்டியர்களோட வம்சத்துக்கு எங்க வம்சத்துல இருந்து ஒரு குழந்தைய வேற கொடுத்துருக்கோம். இதெல்லாம் என்னம்மா, இந்த பாவத்தெல்லாம் நான் போய் எங்க போய் அழிக்க போறேன்? சீக்கிரத்துல இங்க இருந்து கிளம்பிடலான் இருக்கேம்மா. நீங்க இன்னைக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இங்க ஒரு சின்ன ஒரு காரியம் இருக்கு, அதுக்காக தான் இங்க தங்கியிருக்கேன். சீக்கிரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு பதறி போயிடுறா குந்தவை. ஏன் பாட்டா அப்படி சொல்றீங்க? இங்க என்ன ஆச்சு? ஏன் கிளம்பணும்? நாங்க அப்படிலாம் விட்டுற மாட்டோம். என்ன அவரு கொஞ்சம் உரிமை எடுத்து கோச்சுக்கிறான். அந்த பாசமா கோச்சுக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி கோச்சுக்கிறான். ஏன் கிளம்பணும்? அவ்வளவுதான் மரியாதையா? சோழர்கள் மேல நீங்க வச்சிருக்க மரியாதை அவ்வளவுதானா? இல்ல நாங்க சோழர்கள் தான் உங்க மேல அவ்வளவு மரியாதை குறைவா நடத்திட்டோமா? எதுக்காக போகணும் அப்படின்னு. ஐயோ, நீ என்னம்மா என்னையே கோச்சுக்கிற? நான் உன்னையே சொல்லலம்மா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கலம்மா. இங்க இருக்க மக்கள் எனக்கு தினமும் என்னைய தேல் கொட்டுற மாதிரி கொட்டுறாங்க. அந்த இயல்பு எனக்கு பிடிக்கல. அதனால நான் இந்த நகரத்தை விட்டு என் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் இருக்கு அப்படின்றாரு அந்த பழுவேட்டை. உடனே குந்தவை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவரே மேற்கொண்டு தொடர்றாரு. என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு, என் மூத்த மக இருக்கால, மூத்த மக, அவளை நான் உன் கணவனோட போன்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்தா கூட பரவாயில்ல. ராத்திரியோட ராத்திரியா அந்த பாண்டிய நாட்டு இளவரசன்னு தெரிஞ்சா அவ கூட போயிருக்கா பாருங்க. அதை நினைச்சாதாமா என் உடம்பெல்லாம் அப்படியே பத்தி எரியுது. அவளை எப்படியாவது உயிரோட வேணும், அவளை கொன்னுட்டு வரணும். அதுக்காக தாமா இந்த ஊர்லயே கடையா கடந்துகிட்டு இருக்கேன். அவளோட உயிரை போன அந்த உடலை என் ஊருக்கு எடுத்துட்டு போய் தகனம் பண்ணிட்டு பெத்த கடனுக்காக அதையும் செஞ்சு முடிச்சுட்டு இங்க இருக்கிற என்னோட 2வது மகளுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணணுமா? அதுதான் இந்த மனுஷனோட ஆசை.
அதுக்காக தான் இங்க இருக்கிற அரசர்கிட்ட சொல்லி, பிரதமர்கிட்ட சொல்லி, இந்த வைஷ்ணவன்கிட்ட சொல்லி எப்படியாவது முடிச்சு கொடுங்க, அந்த பொண்ணை, என் பொண்ணை அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி கொடுங்கன்னு கேட்ட எனக்கு நல்லா செஞ்சாங்க போங்க. கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. இதுக்கு அவரு பிரதமர் ஏதோ நீங்க பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருக்கியம்மா உங்க அரசாங்கத்துல, அவர் பண்ணிருக்க காரியத்தை பாரு. பாண்டியர்கள் ஒரு குறிப்பிட்ட படையை வச்சிருக்காங்க, 30 பேரை வச்சிருக்காங்க. அவங்களை அடக்கிறதுக்கு 2 பேர் அனுப்பியிருக்காங்க. அதுல ஒருத்தன் வீரன், இன்னொருத்தன் வைஷ்ணவன். என்ன நிலைமையில இருக்கு பாத்தியா அரசாங்கம் அப்படின்னு சொல்லி கேளிக்கையாவும் சிரிக்கிறாரு. கொஞ்சம் கோவத்தோட கலந்த ஒரு மாதிரி நவரசத்தையும் காட்டுறாரு. என்ன இந்த மனுஷன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, எதுக்காக அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, யார அனுப்புனீங்க பாட்டா, என்ன அனுப்பிச்சு அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா கேட்கிற. அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு, கதையை சொல்லிட்டு யார அனுப்புனேன்னு சொல்லும் போது இளம் சம்பூரை கந்தமாறன் அனுப்பியிருக்காரு. அந்த விவரம் இல்லாத பைய போய் இந்த காரியத்தையும் விவரம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு குந்தவைக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். அங்க இருந்த அங்க வந்திருந்த வானதிக்கும் எக்ஸைட்மெண்ட். லோகா சொல்லவா வேணும், நம்ம மனசுல இடம் பிடிச்ச கதாநாயகன் இல்லையா, விட்டு கொடுக்க முடியல. அப்பா அவரை பத்தி பேசுறாரு அப்படின்னோடனே, திட்டுறாங்களோ அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, பேசுனா நாங்க கவனிப்போம், வாடன்னா அடிப்போம், அந்த மாதிரி அவங்க மைண்ட் ஃபுல்லா அதுல வட்டமிடுது. சோ இப்படி இருக்கிறப்போ குந்தவை ஆச்சரியப்படுறான். அப்படியா இளம் சம்புரையர் தஞ்சை வந்திருக்காரா, பாரு அவரை நான் மீட் பண்ணணுமே, என்னுடைய அப்படின்னோடனே அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள லோகா இடையில போடுறான். உங்களுக்கு கந்தமாறனை தெரியுமா, இளம் சம்புரையரை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அங்க இருக்க எல்லாருமே இப்போ லோகாவை பாக்குறாங்க. இவளுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம், என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. பட் அவளுக்கு அங்க இருக்கவங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஓகே ஆமாமா, என்னுடைய கணவரும் கந்தமாறனும் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள், ஆறுயிர் நண்பர்கள், பருவகால நண்பர்கள். ஸோ 2 பேருக்கும் அவ்வளோ நட்பு இருக்கு. என் கணவர் ஒரு நாள் கூட எந்த இடம் பொருள் ஏவல்னு பார்க்காம அவர் நட்பை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டோடனே லோகாவுக்கு அப்படியே பூரிப்பு. ஓ இப்படிப்பட்ட மனுஷனா, இவ்வளோ வீரம் வச்சிருக்காரா, இவ்வளோ செயல்கள் செஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கந்தமாறனை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ, இதை கேட்டுட்டே இருக்கிறப்போ ஒரு செய்தி ஒண்ணு, வாசல்ல இருந்து ஒரு வீரன் வேகமா ஓடி வரான். ஓடி குந்தவைய பார்த்து, அம்மா இளவரசி உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இவ்வளோ பிரச்சனை, அதாவது பழுவூர் அரசர் உட்கார்ந்துருக்காரு, 2 நாட்டு ராணிகள், 2 நாடுனா 2 நாட்டு இளவரசிகள், கொடும்பாளூர் இளவரசி, சோழ நாட்டு இளவரசி உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளவு பெரிய ராஜசபை. அப்போ குட்டி சிற்றரசரா இருந்தாலும் அது ராஜசபை தான் இல்லையா, அதுக்கு ஒரு மட்டு மரியாதை இருக்கு. அதெல்லாம் மீறி ஒரு காவலன் வேகமா ஒரு செய்தியை சொல்றான் அப்படின்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்டான செய்தியா இருக்கும். அப்படின்னோடனே அந்த செய்தி என்னவா இருக்கும்னு 2 பேருக்கும் தெரியல. பதறி அடிச்சுட்டு வாசலுக்கு வராங்க. அங்க ஒரு காவலாளி நிக்கிறான். அந்த காவலாளிகிட்ட போயிட்டு என்ன செய்தி அப்படின்னு கேட்டோன்னே ஒரு துருப்பு சீட்டு, ஒரு ஓலை ஒண்ணு கொடுக்குறான். ஓலை துருக்க கொடுத்துட்டோன்னே அங்க இருந்த பழுவேட்டையருக்கு உடல் நடுக்கம் ஏற்படுது. ஐயோ நம்மளுடைய துரதிர்ஷ்டம் இந்த பிள்ளையும் இந்த பெண்களுக்கும் வந்துருச்சோ, ஏதாவது கெட்ட செய்தியா இருக்குமோ, ஐயோ என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல. இது ஒருவேளை அந்த அனிருந்த வேலையா தான் இருக்கும், இந்த நம்ம ஒரு அனிருந்த பிரம்மராயரோட வேலையா இருக்குமோ. நம்ம இந்த சில பேர் எல்லாம் எது பண்ணா ஒருவேளை அவன் வேலையா தான் இருக்கும். இந்த சொம்பு இங்க எடுத்து வச்சிருக்கான் பாரு, அவன் வேலையா தான் இருக்கும். சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் பண்ணாம போயிருக்கான் பாரு, அவன் வேலையா தான் இருக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல அம்மாக்கள், அந்த மாதிரி அப்படியே நினைச்சாரு. எது சொன்னாலும், ஏன்னா அவருக்கு அந்த கோபம், தன்னுடைய மகளுடைய காரியத்தில் அவர் பண்ண சின்ன தவறு அவரை மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அதை மைண்டுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால இப்படி அவர் சொல்ல மனசுக்குள்ள நினைக்கிறார். நினைச்சிட்டு இருக்கும் போதே செய்தியை படிச்சு முடிச்சிடுறா குந்தவை. மூஞ்சில ஒரு பரபரப்போட, என்னமா செய்தி அப்படின்னா, எதுவும் துர்ச்செய்தியா, போச்சுடா, என்னாலதான் உங்களுக்கு இந்த அது துரதிருஷ்டமா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே நிறுத்தி, பாட்டா இருங்க பாட்டனே ஒன்னும் ஆகல, அவ்வளோ துரதிருஷ்டமான செய்தி இல்ல, அதை விட ரொம்ப அதிமடங்கான நற்செய்தி ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா. என்னதுமா அப்படின்னு கேட்டோன்னே, 2 மாவீரர்கள், அதாவது வந்தியத்தேவரும் பொன்னியின் செல்வரும் உங்களை பாக்குறதுக்காக இங்க உங்க மாளிகைக்கு வர போறாங்க. அவங்க தஞ்சையில போகாம, அவங்க அரண்மனைக்கு போகாம உங்களை மீட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. நீங்க என்னமோ சொன்னீங்களே, சோழர்களும் உங்களை மறந்துட்டாங்க, சோழர்கள் உங்களை மன்னிக்கவே இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க பாட்டா, அவங்க உங்களை மன்னிக்கலையா? அப்படி இருந்தா கண்ணுக்கு கண்ணான பொன்னியின் செல்வரும் வல்லத்து இளவரசரும் ஏன் வரணும்? ஒரு காலத்துல வல்லத்து இளவரசர், இன்னைக்கு ராஜ மாப்பிள்ள, வல்லத்து மன்னரும் அவர் தான், அவரே உங்களை மீட் பண்ண வராரு. இது போதாத பாட்டா, நாங்க உங்க மேல வச்சிருக்க அன்பு அப்படின்னு சொல்லி குந்தவை அவளை எப்படியோ சாந்தப்படுத்த நினைக்கிறா. அவருக்கு ஒரே ஆச்சரியம்,
ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியலையே. 5 ஆண்டுகளா இந்த பக்கத்துக்கு எவனுமே வரல, ஒரே நாள்ல எல்லாரும் வராங்க. அதிர்ஷ்டம்ன்ற காத்து இது வரைக்கும் அந்த ஜன்னல் பக்கத்து கூட அடிச்சதுல, இப்ப என்ன கூரையை பிச்சுக்கிட்டு அடிக்குது. இதெல்லாம் நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி அவர் ஆச்சரியமா இருக்காரு. அப்புறம் ஒரு மனசா ஒரு முடிவுக்கு வந்து, பெண்ணே திருமகள்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்கு வாசல்ல வச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்க இருட்டு பறந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு புன்முறுவலோட சொல்லிட்டு பழைய சின்ன புள்ளிவெட்டையர் மாதிரி ஒரு கம்பீரமா பின்னாடி திரும்பி, யாரங்கே எடுத்துட்டு வாங்க ஆரத்தி தட்டை அப்படின்னோடனே ஒரே புதலா இருக்கு, போ விருந்து சமைக்கிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு போ அப்படின்னு ஒரு சில கட்டளைகள் பறக்குது. அங்கங்க ஓடுறாங்க, அங்கங்க தெரிக்கிறாங்க, ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வர போறாங்க. ஒரே பெண்கள்லாம் அங்கங்க போயிட்டு இந்த டச் அப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மேக்கப்லாம் 2 இளவரசர் வராங்க, கரெக்டா இருக்கணும் அப்படின்ற எல்லாரும் ஒரு மாதிரி ஃபன்னா. அது ஃபன்னான சொல்றதுக்கு காரணம் அப்படி ஒரு பரபரப்பு ஒரு குறுகிய காலகட்டத்துல நடக்குது. இப்போ ஒரு வீட்டுல ஒரு 60-70 பேர் வேலை செய்யறாங்க, அவ்வளவு பெரிய அரண்மனையில வச்சுக்கோங்க. இது நாள் வரைக்கும் அவ்வளவு பரபரப்பு இருந்ததே இல்லை. இன்னைக்கு எல்லாமே ஒரே நாள்ல 2 இளவரசி வந்திருக்காங்க, 2 இளவரசர் வரப்போறாங்க. அதுலயும் கண்ண பொன்னியின் செல்வர் வரப்போறாரு, எல்லாருக்கும் பிடிச்ச வந்தியத்தேவன் வரப்போறாரு. அப்படின்னா சொல்லவா வேணும், அரண்மனை யாரு சொல்லணும், பழுவேட்டையர் சொல்லணும். பழுவேட்டையர் இருந்து அந்த கட்டளை வந்துருச்சு, அப்பதான் பறக்குறாங்க. அப்படியே இங்கிட்டு போறான் அங்கிட்டு வரான், எல்லா போறீங்களே வேலை நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பரபரப்போட ஒரு சூழல்ல முடியுது. ஒரு சுமூகமான இந்த சாப்டர் வந்து முடிச்சிருக்காரு. ஆனா இதை விட இன்னும் சுமூகமா, இதை விட அடுத்து ஒரு 10-15 எபிசோடுக்கு உங்களை வச்சு செய்யற மாதிரி சில ட்விஸ்டோட அடுத்த சாப்டர் இருக்க போகுது. இந்த சாப்டர்